எதிர்நீச்சல் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முல்லை ஜூஸ் எடுத்துட்டு வந்து தர்ஷன் ரூமுக்கு போறாங்க. அங்க பார்த்தா நந்தினி இருக்காங்க. நந்தினி முல்லை வரத பார்த்ததும் அங்க முகத்திற்கு போட்டிருந்த அந்த துணியை எடுத்து போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் முல்லை ஏங்க இந்தாங்க ஜூஸ் கொஞ்சம் குடிங்க, நீங்களும் வந்ததுலேருந்து எதுவுமே குடிக்கலையே அப்படின்னு ரொம்ப அக்கறையா விசாரிக்கிறாங்க. அப்போ தர்ஷன் சொல்றாங்க, இதை பாருங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க, மதியாதையா வெளியில போங்க. இப்போ நான் மேக்கப் போடணுமா வேண்டாமா, இப்போ நீங்க வெளியே போறீங்களா இல்லையாங்கிறாங்க. அட ஏப்பா இந்த கத்து கத்துற, ஏதோ அவங்களும் வந்தாங்களே, வந்தவங்களை கவனிக்கலன்னு சொல்லுவாங்கல்ல, அதனால தான் நான் ஜூஸ் எடுத்துட்டு வந்தேன். ஏதோ அக்கறையா கொண்டு வந்து கொடுத்தா நீ என்னப்பா சண்டைக்கு வர, நீ கொஞ்சம் அமைதியாயிரு, அவங்க எடுத்துக்கிட்டு ஏங்க இந்தாங்க ஜூஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ நந்தினி அந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க. இதை பாருங்க, அவங்களுக்கு விருப்பம் இல்லை, நீங்க ஒன்றும் ஜூஸ் எல்லாம் கொடுக்க வேண்டாம், உங்க வேலை என்னமா பார்த்துக்கிட்டு போங்க, உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி போங்க அப்படின்னு தர்ஷன் அனுப்பி வைக்கிறாரு. அப்போ அந்த வந்துடுறாங்க கதிர். கரிகாலன் வராரு. என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ஜூஸ் எடுத்துக்க சொன்னேன், அவங்க கொஞ்சம் ஏதோ வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கதிர் வராங்க. ஏன் ஜூஸ் குடிக்க மாட்டாங்களா இவங்க அப்படின்னு பக்கத்தில் நெருங்குறாங்க. அப்போ ஞானம், கரிகாலன் இவங்க எல்லாரும், ஐயோ மாமா நீங்க கொஞ்சம் இப்படி வாங்கலேன், அவங்க கிட்ட எதுக்கு திரும்ப திரும்ப போய் வம்பு பண்ணவே போய்கிட்டு இருக்கிறீங்க, அவங்க கிட்ட நீங்க மோதிக்கிட்டே இருக்கிறது சரியில்லை, பிரச்சனையை கொண்டு வந்தாராதீங்க, அந்த பார்லரம்மா எங்கேயாவது வெளியில போலீஸ்ல கீசில் கேஸை கொடுத்துட போகுது, வாங்க சித்தா அப்படின்னு எப்படியோ கதிரை வெளியில் எழுத்துட்டு போறாங்க. இருந்தாலும் கதிருக்கு சந்தேகமாவே இருக்குது. டேய் என் பொண்டாட்டி நந்தினியை நான் இன்னும் பார்க்கவே இல்லைடா, அவளை நான் பார்த்தாகணுங்கிறாங்க. கதிர் மாமா நீங்கள் சந்தேகப்படுறது சரியாக தான் இருக்குது, கீழே சக்தியும் ரேணுகா அக்காவும் தான் வந்திருக்காங்க, ஆனால் உங்கள் பொண்டாட்டி நந்தினி அக்காவை இங்கே காணவே காணோம், எங்கே போச்சுன்னே தெரியல, நானும் எனக்காக தேடி பார்த்தேன் காணா அப்படிங்கிறாங்க கரிகாலன். இதை கேட்டதும் நந்தினி அப்படியே கரிகாலனை முறைக்கிறாங்க. இருந்து என்ன செய்யறது, இப்போ கதிருக்கு சந்தேகம் வருது, அப்போ இவ தானா இருக்குமா அப்படின்னு மறுபடியும் கிட்ட நெருங்குறாங்க. ஐயோ என்ன மாமா நீங்கள் வேற, நந்தினி அக்கா அங்கே எங்கேயாவது சுற்றிட்டு இருக்கும், வாங்க அங்கே போய் பார்க்கலாம், இங்கேயே இந்த அம்மா கிட்ட மோதிக்கிட்டே இருக்காதீங்க, பிரச்சனையை பெருசு பண்ணிடாதீங்கிறாங்க. இல்லைடா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கு, இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட நெருங்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ தர்ஷன் சொல்கிறாங்க, இதை பாருங்க சித்தப்பா, நீங்கள் ரபடித்தனம் பண்ணுறது சரியில்லை, நான் தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டனால திரும்ப திரும்ப நீங்கள் வந்தவங்க கிட்ட எதுக்கு பிரச்சனை பண்ணுறீங்கிறாங்க. அப்போ அவளை பேச சொல்லு அப்படிங்கிறாங்க கதிர். அவங்க தமிழ் பேச மாட்டாங்க சித்தப்பா, நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, ஏன் அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தர்ஷன் எல்லாத்தையும் கீழே போன்னு சொல்கிறாங்க. அப்போ பார்லர் அம்மா பக்கத்தில் இருந்தவங்க ஓடி வந்து, சார் என்னாச்சுங்க, ஏங்க அவங்க கிட்ட ஏங்க இந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க அதிகமாக பேச மாட்டாங்க, தயவுசெய்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நாங்கள் உங்களுக்கு மேக்கப் போடணுமா வேண்டாமா, மேடம் அருள்கட்சி மேடம் நீங்கள் தான் சொல்லணும், இங்கே பாருங்கள் நீங்கள் அவசரத்தில் கூப்பிட்டீங்களாங்கிறக்காக நான் வந்தேன், ஆனால் இந்த மாதிரியெல்லாம் தொந்தரவு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன் மேடம், அவங்க என்னோட அசிஸ்டண்ட், எனக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க, அவங்கள நீங்கள் இந்த மாதிரி அவமரியாதைப்படுத்துனீங்கன்னா அவங்க எப்படிங்க அவங்க மேக்கப் பண்ணுவாங்க, ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எல்லோரும் கீழே போங்க, நாங்கள் மேக்கப் முடிச்சதும் உங்களை கூப்பிட்றோம், நாங்கள் எங்கள் வேலையை முடிச்சதும் நாங்கள் கிளம்புறோம் மேடம், தயவுசெய்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு கெஞ்சுறாங்க அந்த பார்லர் மேடம். அதுக்கப்புறம் அறிவுக்கரசி கதிரை சமாதானம் பண்ணி, இங்கே பாரு மாமா, உன் பொண்டாட்டி கீழே தான் இருப்பாளா இருக்கும், அங்கே இருக்காளே ரேணுகா, அவளை இழுத்து பிடிச்சி கேட்டோன்னா இவ எங்கே போனா வந்தான்னு சொல்லிடுவாமாம்மா, நம்ம அவளை போய் கேட்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவுக்கரசி கதிரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதுமே ரேணுகா கிட்டேயும் சக்தி கிட்டேயும் கேட்குறாங்க, டே என் பொண்டாட்டி எங்கடான்னு கேட்குறாங்க. எது உன் பொண்டாட்டி எங்கேன்னு என்கிட்ட வந்து கேட்குறேன், என்னடா ஆய்வுனா எடுத்ததையும் கை வைப்பியா அப்படின்னு சக்திக்கு கோவம் வந்துடுது. சொல்லுடா அவள் எங்கே போயிட்டா, நந்தினி எங்கே போயிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உன் பொண்டாட்டி எங்கே போனான்னு இப்போ தான் உன் பொண்டாட்டி மேலே அக்கறை வந்ததா, எப்பவும் இல்லாத அக்கறை இப்போ மட்டும் உனக்கு எப்படி வந்ததுன்னு கேட்குறாங்க சக்தி. அப்போ அறிவுக்கரசி பாஞ்சுக்கிட்டு போய் ரேணுகா கிட்ட கேட்குறாங்க, ஏய் ஒழுங்கா சொல்லிடு, இந்த நந்தினி எங்கே போயிருக்காங்கிறாங்க. ஏய் உன்கிட்ட சொல்லணும்னு என்னுடைய அவசியம் எனக்கு, உன்கிட்டயெல்லாம் அப்படி சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாதுங்கிறாங்க ரேணுகா. இப்போ நீ சொல்லலைன்னா குறவழியை அறுத்து போட்டுருவேங்கிறாங்க அறிவுக்கரசி. ஓஹோ அந்த அளவுக்கு ஆயிட்டியா, இங்கே தொடடி பார்க்கலாம் அப்படின்னு ரேணுகா ஏற்றுக்கிட்டு போகிறாங்க. என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா அப்படின்னு அறிவுக்கரசி ரேணுகாவை கை வச்சிடுறாங்க. ரேணுகாவும் விடுவேனான்னு அறிவுக்கரசி மேலே கை வைக்கிறாங்க. இப்போ பார்த்தா கதிர் சக்தி கிட்ட பாஞ்சுக்கிட்டு போகிறாங்க. டே உண்மையை சொல்லடா, நந்தினி எங்கடா அனுப்பி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அறிவு கட்ட முட்டாள், ஆய் ஓய்னா எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுட்டு வர்றதா உனக்கு வேலையா, வேறு வேலையே இல்லையா, மண்டபத்தில் என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க சக்தியும் கதிர். இந்த பக்கம் ரேணுகாவும் அறிவுக்கரசியும் ரெண்டு பேரும் கட்டுமார் கட்டிக்கிட்டு கை வச்சுக்கிட்டு பயங்கர சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அங்கே குணசேகரன் விசாலாச்சி இவங்க எல்லாரும் ஓடி வராங்க. குணசேகர் வந்ததும், டே கதிர் என்னடா பண்ணிட்டு இருக்கிற, மாப்பிள்ளை இழப்ப பிரம்மாண்டமாக நடத்தலான்னு பார்த்தா நீ என்னடானா ஆய் ஓய்னா எல்லாத்துக்கிட்டையும் கை வச்சு சண்டை போட்டுட்டு இருக்க, உனக்கு இதை தவிர வேறு வேலையே இல்லையாடா, யாரோ ஒருத்தர் அடிக்கணும், பிரச்சனை பண்ணணும், பிரச்சனையிலேயே தள்ளிக்கிட்டு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறியா, இப்போ ஒழுங்கா போறியே இல்லையாடா அப்படின்னு வந்து குணசேகர் பேசுகிறாரு. இந்த பக்கம் ஞானம் வந்து, டே கதிரி ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கேங்கிறாங்க. டே ஏன் பொண்டாட்டி எங்கேன்னு முதல்ல இவனை சொல்ல சொல்லடாங்கிறாங்க. டே அவள் தான் இங்கே எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருப்பா, இவங்கிட்ட பொய்யே கேட்டால் என்னடா சொல்லுவான், ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, நந்தினி இங்கே தான் எங்கேயாவது இருப்பாளா இருக்குங்கிறாங்க. இல்லை இல்லை எனக்கு சந்தேகமாக இருக்கு, மாடியில் கருப்பு துணி போட்டுக்கிட்டு நிற்கிறா பாரு, வாத்து மாதிரி நடந்துக்கிட்டு, எனக்கு என்னமோ அவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது, அவள் தான் நந்தினியாக இருக்குமோன்னு சந்தேகமாக இருக்குதுங்கிறாங்க. ஏண்டா உனக்கு சந்தேகப்படுறதே தொழிலாக போச்சா, அதுவே வேலை
வேலையா வச்சிருப்பியா? யார்கிட்ட பார்த்தாலும் ஏத்துக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறதே 24 மணி நேரமும் வேலையா போச்சான்னு திட்டுறாங்க குணசேகர். இதுக்கு இந்த பக்கம், இதா பாருடி, நீ எங்கேயாவது என் மேல கையை வச்ச கையை தரிச்சு போடுவான் பார்த்துக்கோன்னு ரேணுகா அறிவுக்கரசியை சொல்கிறாங்க. அறிவுக்கரசி பார்த்து போடுறேன்டி, உங்களோட ஆட்டத்தை எல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அடக்கிடுறேன் பாருங்கிறாங்க அறிவுக்கரசி. ஓஹோ அப்படியா, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ போடிங்கிறாங்க ரேணுகா. அறிவுக்கரசி திமுறா, வாங்க மாமா போகலாம், அவள் யாருன்னு நம்ம இப்போவே கையும் களமாக பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அறிவுக்கரசி கதிர் 2 பேரும் மாடிக்கு போகிறதுக்குள்ளேயே இந்த பக்கமாக நந்தினி ஓடி வராங்க. ஓடி வந்ததும் வந்து உட்காடுறாங்க. அவங்கள பார்த்ததும் கதிர் எகிரிக்கிட்டு பாஞ்சு, ஏன்டி எங்கிரி போனேன் அவருக்கேன்னு கேட்குறாங்க. ஏய்யா, நான் எங்கே தான் போனேன்னா பாத்ரூம் போயிருந்தேன், ஏன் என்ன எதுக்கு அவ்வளோ வக்கரையா தேடுறேன்னு கேட்குறாங்க. எங்கேயாவது என்கிட்ட பொய்ய சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு அங்கங்கே போனேன், வெட்டி எறிஞ்சிடுவேங்கிறாங்க கதிர். ஓஹோ, உனக்கு என் மேலே அவ்வளோ அக்கறை வந்துருச்சா? இவ்வளவு நாளாக இல்லாத அக்கறை இப்போ வந்துருச்சாக்குங்கிறாங்க. உண்மையில எனக்கு அதுக்கடி அக்கறை வரப்போகுது, ஒழுங்கு மரியாதையே என் கண்ணு முன்னாடியே இருக்கணும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்பவும் கதிர் சந்தேகப்பட்டு மாடிக்கு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் மாடிக்கு குடுகுடுன்னு போகிறாங்க. அப்போ நந்தினி வந்ததும் வேத்து போட்டு, அப்பாடா எப்படியோ தப்பிச்சு வந்தேன், ஆனால் இப்படி தான் பிரச்சனை வரும்னு நினச்சி தாங்க்கா நானும் ஓடி வந்தேங்கிறாங்க. நந்தினி, இதுகெல்லாம் கிடக்குது கூமட்டைங்க, எங்கேயோ எகிரி பாஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுட்டு போகட்டும், விட்டு தள்ளு. ஆமாம், நீ தர்சன் கிட்ட பார்கவியும் ஜீவானந்தத்தை பற்றியும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டியான்னு கேட்குறாங்க ரேணுகா. அக்கா அதெல்லாம் சொல்லிட்டேன்க்கா, ஜனனி கிட்ட கூட நான் பேசினேன், ஆனால் ஜனனி பார்கவி கிட்ட பேசினாலாமே. அப்படி பேசிட்டு இருக்கும்போது என்னோட ஃபோனில் வேற சார்ஜ் போயிடுச்சு. ஆனால் இப்போ தர்சன் ஸ்டெடியாக தான் இருக்கான், தர்சனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுக்கா. இப்போ தர்சன் புத்திசாலித்தனமாக இருக்கிறாமே, தர்சனை பற்றி நம்ம பயப்படவே வேண்டியதில்லை, அவன் தைரியம் ஆயிட்டாங்கிறாங்க. அப்படியா, அதுக்கு தானே நமக்கு வேணும். சரி சரி, எப்படியோ மறுபடியும் போய் இவனுங்களை சமாளிக்கிற வழியை பாரு, சீக்கிரம் போ. இந்த லூசு பையன் மாடியில் போய் பார்த்துட்டு கருப்பு துணிக்காரி காணான்னு சொல்லி மறுபடியும் எகிரி பாஞ்சுக்கிட்டு வந்துட போகிறாங்கிறாங்க. ஆமாக்கா சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வர்தாவை மாட்டிக்கிட்டு தர்சன் ரூமுக்கு போகிறாங்க. இவங்க நினச்ச மாதிரியே கதிர், அறிவுக்கரசி, கரிகாலன் இவங்க எல்லாருமே அந்த ரூமை தடக்குன்னு நேக்கு பார்க்குறாங்க. அங்கே நந்தினி நின்றுட்டு இருக்காங்க, ஏதோ மேக்கப் பண்ணுற மாதிரி அந்த பொருள் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. கதிர் பார்த்துட்டு, ஓஹோ நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்ட்டு மறுபடியும் விடுவேன் நான், சரி உன் பேர் என்ன சொல்லுன்னுக்கிட்டு போகிறாங்க. தர்சனுக்கு கோவம் வந்துடுது. இதை பாருங்க சித்தப்பா, நீங்கள் செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை, நான் தான் இந்த கல்யாணத்துக்கு சரின்னு ஒத்துக்கிட்டனால என்கிட்ட தானே நீங்கள் பேசணும், வந்தவங்க கிட்டையெல்லாம் நீங்கள் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க, எல்லாரும் வெளியில் போங்க மரியாதையா அப்படின்னு சொல்லி தர்சன் எல்லாத்தையும் வெளியே தள்ளிட்டு தானும் வெளியில் போயிடுறாரு. நந்தினி அப்பதான் பெருமூச்சு விட்டு அப்பாடா தொலைஞ்சது சனியன்னு நினச்சிட்டு கதவை தாழ் வச்சுட்டு மறுபடியும் சார்ஜில் போட்டு ஜனனிக்கு ஃபோன் பண்ணலான்னு ஃபோன் பண்ணுறாங்க. ரிங் ஆகுது. ஜனனி எடுக்கிற நேரம் பார்த்து அங்கே ரவுடிங்க வந்துடுறாங்க. ரவுடிங்க வந்து அந்த ஃபோனை பார்க்குறாங்க. ஜனனி வேற அங்கே ரவுடிங்களை பார்த்தது ஓடி ஒளிஞ்சிருக்காங்க. அந்த கடைக்காரரு அவங்களும் ஏதோ ஜனனிக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃபோன் அடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து அந்த ரவுடிங்க ஃபோனை எடுக்கிறாங்க. என்ன சார், என்னோட ஃபோனை நீங்கள் எதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு கடைக்காரர் கேட்குறாங்க. ஏன்டா ஃபோனை கூட எடுக்கக்கூடாதா, நாங்கள் கேட்ட பொண்ணு தான் நீ பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டேன், உன்னோட ஃபோன் எடுத்தா என்னடா தப்புங்கிறாங்க. சார் என் ஃபோனை, எனக்கு வர ஃபோனை நீங்களாம் எடுக்கக்கூடாது, கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. அந்த ரவுடிங்க போனதுக்கு அப்புறமா ஜனனி அந்த ஃபோனில் பாயிண்ட் பார்க்குறாங்க. ஏதோ ஒரு 4 பாயிண்ட் இப்போதைக்கு போதும் சார், சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு அர்ஜென்ட்டாக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஜனனி போய்கிட்டு இருக்கும்போது திரும்ப பார்கவி கூப்பிடுறாங்க. பார்கவி கூப்பிட்டதும் ஜனனி, சொல்லு பார்கவி, நீங்கள் எப்படி இருக்கீங்க, சேஃபாக இருக்கீங்களாங்கிறாங்க. நாங்கள் நல்லா தாங்க்கா இருக்கோம், நான் உங்களை பார்த்தேங்க்கா, அப்போ போலீஸ் அதிகாரி அங்கே வந்ததுனால நீங்கள் கிளம்பி போயிட்டீங்க, அதுக்கப்புறம் நான் உங்களை கூப்பிட முடியல, நான் ஜீவானந்த சாரும் ஒரு இடத்துல பாதுகாப்பாக பத்திரமா இருக்கோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி பார்கவி நீ அங்கேயே இரு, நான் இப்போ அங்கே வர்றேன், நீ லொக்கேஷன் மட்டும் அனுப்புங்கிறாங்க. சரின்ட்டு பார்கவி லொக்கேஷன் அனுப்புகிறாங்க. ஜனனியும் அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. மண்டபத்தில் குணசேகர் சக்தி கிட்ட சொல்கிறாங்க, இதை பாருடா சக்தி, இங்கே கதிர்கிட்ட நீ மல்லு கட்டிக்கிட்ட நிற்காத, போய் முதல்ல உன் பொண்டாட்டியை காப்பாற்றுற வழியை பாருங்கிறாங்க. சக்திக்கு என்னடா இப்படி சொல்கிறாருன்னு, எது காப்பாற்றணுமா அப்படிங்கிறாங்க. அடா ஆமாண்டா, உன் பொண்டாட்டிக்கு பெரிய பிரச்சனை, அவள் பார்கவியை கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சவால் விட்டுட்டு போனால, அதனால தான் ஓ பொண்டாட்டியை தேடிக்கிட்டு நம்ம ஆளுங்க எல்லாரும் அவளை தேடிக்கிட்டு போயிருக்காங்க, அவளை அங்கேயே கண்ணில் கண்ட பக்கம் போட்டு தள்ளிடுவாங்க, முடிஞ்சா உன்னால போய் காப்பாற்றிக்கோங்கிறாங்க குணசேகர். இதை கேட்டதும் சக்தி பதறி போயிடுறாங்க. அட பாவி சண்டாளுகளா, பார்கவி ஜீவானந்தத்தையும் அடிச்சு கொள்றதுக்கு ஆள் அனுப்பியிருக்காங்க, இப்போ ஜனனியும் அடிச்சு கொள்றதுக்கும் ஆள் அனுப்பிட்டானுங்களா அப்படின்ட்டு சக்தி உடனே பதறிக்கையோட ஓடி வந்து ரேணுகா கிட்ட சொல்றாங்க. ரேணுகா, ஐயோ சக்தி, இந்த ஆளுங்கெல்லாம் செய்யக்கூடிய ஆளுங்க தான், பாவம் ஜீவானந்தம் பார்கவி இவங்க 2 பேருமே இந்த ஆளுகிட்ட தப்பிச்சு ஓடி எங்கெங்கேயோ பறக்க ஓடிக்கிட்டு இருப்பாங்க போல இருக்கு. இதுல ஜனனி வேற அவங்கள காப்பாத்துறேன்னு போயிருக்கா, அவளுக்கும் ஆபத்து வந்துட்டா என்னப்பா செய்யறது, இவங்களையெல்லாம் நம்புறக்கே இல்லை. இவர் சொன்ன மாதிரி ஒருவேளை ஜனனிக்கும் ஆபத்தோ என்னமோ, நீ எதுக்கும் அவளுக்கு ஒரு எச்சரிக்கையா போன்ல சொல்லி போய்ங்கிறாங்க ரேணுகா. இதை கேட்ட சக்தியும், ஆமாங்க நீங்க சொல்றதும் சரிதான், சரி நான் இப்பவே ஜனனி கிட்ட ஃபோன் பண்ணி எச்சரிக்கையா இருக்க சொல்றேங்கிறாங்க. சக்தி உடனே ஜனனிக்கு ஃபோன் பண்றாங்க. ஜனனி, என்னை தேட சொல்லி எங்க அண்ணன் ஆளுக அனுப்பியிருப்பாங்க போல இருக்குங்கிறாங்க. ஆமா சக்தி, என்னை தேடிக்கிட்டு 4-5 பேர் சுத்திக்கிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க ஜனனி. இதை கேட்டதும் சக்தி, ஐயோ ஜனனி என்னது நீ என்ன சொல்றேங்கிறாங்க. ஆமா
ஆமா சக்தி, நான் ஒரு கடைக்கு போனேன். அங்க என்ன 4 பேர் ஃபோட்டோ எடுத்துட்டு வந்து, இந்த பொண்ண பார்த்துருக்கீங்களான்னு இளநீ கடைக்காரர்கிட்டயும், அந்த மளிகை கடைக்காரர்கிட்டயும் கேட்டத நானே பார்த்தேங்கிறாங்க ஜனனி. ஜனனி அப்படின்னா நீ ரொம்பவே எச்சரிக்கையா, பாதுகாப்பா இருக்கணுங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் அவரோட கார்ல தானே போயிட்டுருக்கேன். என்னோட கார யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நான் பார்த்துக்கிறேன் சக்தி. நீ ஒண்ணும் கவலைப்படாதேன்ட்டு ஜனனி கிளம்பி போய்க்கிட்டே இருக்காங்க. பார்கவி லொகேஷன் அனுப்பியிருக்காங்க. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா, அங்க 4, 5 ரவுடிங்க நிக்கிறத பார்த்துடுறாங்க ஜனனி. அவங்கள பார்த்ததும் உடனே பார்கவிக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க ஜனனி, பார்கவி நீங்க இருக்கிற குடோன்ல இருந்து வெளியில வந்துடாதீங்க. எக்காரணத்தை கொண்டு வெளியே தலை கட்டிடாதீங்க. வெளியில அந்த அடியாள்கள் நிக்கிறாங்க. அவங்க கண்ணுல பட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஆபத்து. அவங்க என்ன பார்த்துட்டாங்க. அவங்கள நான் இன்னும் 2, 3 கிலோமீட்டர் சுத்த விட்டுறேன். சுத்த விட்டுட்டு அவங்கள டைவர்ட் பண்ணிட்டு நான் உங்களை வந்து கூட்டிட்டு போறதுக்கு வந்துடுறேன். நீங்க ரெடியா இருங்க. சரி ஜீவானந்த சார் கிட்ட போனை கொடுக்குறியாங்கிறாங்க. அக்கா நடந்த விஷயத்த இது வரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்லல. ஜீவானந்த சாருக்கு குண்டடி பட்டிருக்கக்கா. அந்த புலிகேசி கும்பல் நானும் ஜீவானந்த சாரும் தப்பிச்சு வரும்போது ஷூட் பண்ணிட்டாங்க. அப்ப ஜீவானந்த சார்ல நெஞ்சில குண்டு பாஞ்சிருச்சு. அப்புறம் ஒரு மிலிட்ரி டாக்டர் தான் எங்களை காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருந்தாரு. அவர் சொல்லத்தான் நான் ஜீவானந்த சாருக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணி எப்படியோ அந்த குண்டை எடுத்துட்டோம்க்கா. இப்போ அவரு பேச முடியாது, கொஞ்சம் சிரமப்படுவாரு. ஆனா நல்லா இருக்காருக்கா, எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க தான் நேர்ல வரீங்களா, நேர்ல வந்தா பாத்துக்கலாம், வந்துருங்கக்கான்னு சொல்றாங்க பார்கவி. பார்கவி இந்த அளவுக்கு ஆயிப்போச்சா? சரி பார்கவி, நீங்க 2 பேரும் பாதுகாப்பா பத்திரமா இருங்க. அந்த ரவுடிங்க கண்ணில் மட்டும் பற்றாதீங்க. நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி அந்த ரவுடிங்க முன்னாடி காரை கொண்டு நிறுத்திட்டு அப்பவே சடன் பிரேக் போட்டு திருப்பி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த ரவுடிங்க பார்த்துட்டு இதாரடா நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற பொண்ணு மாதிரியெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லி ஜனனிக்கு பின்னாடியே கார்ல வெகு வேகமா வந்துட்டு இருக்காங்க. ஜனனியும் வந்துட்டு இருக்காங்க. ஜனனி சந்து பொந்து அந்த பக்கம் இந்த பக்கம் முட்டி மோதி அந்த வழியா போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ரவுடிங்களும் என்னடா இது இவ்வளவு ஸ்பீடா போய்கிட்டு இருக்கா அந்த பொண்ணு, இவளை பிடிக்கவே முடியாது போல இருக்கு அப்படின்னு அந்த பக்கம் இந்த பக்கம் போய்கிட்டு இருக்காங்க. ஜனனி இன்னொரு வழியை தேடி பிடிச்சு போயிடுறாங்க. அந்த ரவுடிங்க வேறொரு வழியா திசை திரும்பி போயிடுறாங்க. ஜனனி தப்பிச்சு ஒரு வழியா வந்து பார்கவி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. பார்கவியும் ஜீவானந்தத்தையும் பத்திரமா பார்கவியும் ஜீவானந்தத்தையும் மண்டபத்துக்கு கூட்டிட்டு வராங்க. அதுக்கு முன்னாடியே இங்க சக்தி போலீஸ்க்கு போன் பண்ணி வர வச்சிருக்காங்க. அங்க போலீஸ் எல்லாம் முன்னாடி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்கவி ஜீவானந்தம் வந்து நிக்கிறாங்க. இது எல்லாம் எதிர்பார்க்காத கதிர், ஞானம், குணசேகர் இவங்க எல்லாருமே அதிர்ச்சியோட நின்றுட்டு இருக்காங்க. ஜனனியும் சக்தியும் தர்ஷன் ஒரு மேஜர், அவருக்கு விருப்பமில்லாத இந்த கல்யாணம் நடந்துட்டு இருக்கு சார், நீங்க வேணாலும் அந்த மாப்பிள்ளை பையனை கேட்டு பாருங்கிறாங்க. தர்ஷனை கேட்கும்போது எனக்கு விருப்பமே இல்லாம தான் இந்த கல்யாணம் நடக்குது. நான் விரும்பின பார்கவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கு எனக்கு பாதுகாப்பும் சப்போர்ட்டும் வேணும்னு தர்ஷன் கேட்குறான். இதை கேட்ட குணசேகர் அப்படியே கோபத்துல கொந்தளிச்சு நிற்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.